இன்னைக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங் பத்தி பார்க்க போறோம். பிளவுஸ் கட்டிங்ல நேர் கட்டிங் பிளவுஸ், அதாவது பிகினர்ஸ் கத்துக்கக்கூடிய வகையில ஃபர்ஸ்ட் நேர் கட்டிங் பிளவுஸ் நம்ம பார்க்க போறோம். நேர் கட்டிங் பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸ் சேவ் ஆகக்கூடிய வகையில எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் அப்படிங்கறத கிளியரா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் தான் மார்க் பண்ணி கட் பண்ண போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நேர் கட்டிங் பிளவுஸ் பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட் கட் பண்றாங்க, நம்ம கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம டபுளா ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்ல கரப்பகுதி இருக்கிற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணுங்கப்பா. இப்போ நேர் கட்டிங் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். கரப்பகுதியில இருந்து மார்க் பண்ணிங்கப்பா. அப்பதான் கிளாத் நம்மளுக்கு சேவ் ஆகும். 1.5 இன்ச் தையலுக்காக. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து மார்பு சுற்றலோட சரியான அளவு 9.3. ஓகே, மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். ரைட். இப்போ இந்த லைன் போட்டுருக்கோம் இல்லையாப்பா, இந்த லைனோட நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். நேர் கட்டிங் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய கிளாத் நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, சுருக்கல் நம்ம நேரா எடுத்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்ல பின் பக்கம் மடிச்சு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். பிளவுஸினுடைய சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தா 13.5அப்பா. 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 14 இன்ச் போட்ட லைன்ல இருந்து மேல் பக்கமா 14 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன அளவு குறிக்க போறோம்? கழுத்து வித், நெக் வித், கழுத்து அகலம். ஓகே, கழுத்து அகலம் அப்படிங்கிறது 2.5. ஓகே, ஷோல்டர் சரியான அளவு. நெக்ஸ்ட் தையலுக்கு 3/4. ஓகே. நெக்ஸ்ட் ஹாஃப் ஷோல்டர். நெக் வித், ஷோல்டர், தையலுக்காக இதெல்லாம் சேர்த்து ஹாஃப் ஷோல்டர். இதுல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே தூக்கி கீழே மார்க் பண்ணிக்கிறோம். 5.5. இதுல இருந்து செக் பண்ணிக்குவோம். இதுல இருந்து எவ்வளவு வரும்? கரெக்டா 5.5. அந்த 5.5 இன்ச் அப்படியே எடுத்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். ரைட், லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் லென்த் 5.5 இன்ச். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஆர்ம் ரவுண்ட் டிரா பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே, ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த செஸ்ட் ரவுண்டோட லைன் இருக்கு இல்லையாப்பா, இது ஒரு லைன் போட்டுப்பா. அப்பதான் நம்ம செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதோட நம்ம கட் பண்ணிக்க போறோம். இப்போ ஆர்ம் ரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மேல ஷோல்டர் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற அளவுகளை செக் பண்ணிக்கலாம். 8.25 இன்ச் தேவைப்படுது. எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரியா 8.25 இன்ச் இருக்கு, சரியானது. ஓகே, அதுல சேஞ்சஸ் இருந்தா மட்டும் ஆர்ம் லென்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்
பேக் நெக்கு 8 7 தான் போட்டு 7 7 போட்டுக்கலாமா? பேக் நெக்கு 7 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. அகலம் அப்படின்னு பார்த்தா இதுல வந்து 2.25 அப்பா. ஆமாங்க. கீழே 2.5 வச்சுக்கோமா? 2.5 வச்சுக்கலாம். ஓகே. பாக்ஸ் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கலாமா? ஓகே. ஓகே. லைனுக்கு மேலே வராங்க. கிளாப் எடுத்துக்கலாம். பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹேர் கட் கொடுத்துக்கலாம். விரல் பார்ட் ஃபோல்டிங் சைடு அந்த மடிப்பு பகுதியிலையும் ஓகே. ராங் சைடு நோட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேக் கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் கட் பண்ண போறோம். பேக் எடுத்த அளவுகளை பேக் பார்ட்டை வச்சு அப்படியே நம்ம அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஷோல்டர் நேர் சரியா வச்சுக்கிட்டோம். இப்போ லைன் வந்து அப்படியே டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நெக் லைன், அடுத்து ஆம் ரவுண்டு. அந்த வளைவு தேவையில்லை. சைடு உயரம் அது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழ் வந்து பட்டிக்காக அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பேக் வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஷோல்டரோட லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இந்த லைன்ல இருந்து முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஆல்ரெடி இங்க 2.25, இங்க வந்து 2.5 இருக்கும். ஏன்னா நம்ம பேக்கோட நெக் 2.5 மார்க் பண்ணோம் இல்லையா? அப்ப அதனால இப்போ டிரா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அகலம் அதிகமா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் உள் பக்கமா போயிட்டு ஓகே. அகலம் அதிகம் தேவைன்னா அந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிராஸ் வைஸ்ல. ஓகே, அவ்வளவுதான். ரைட். இந்த லைன்ல கட் பண்ணோம்னா போதுமானது. மேல வரும்பொழுது நம்ம கரெக்டா இந்த லைன் அப்படியே தான் இருக்கணும். எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரைட். ஓகே, சூப்பர். அடுத்தது டெப்த் மார்க் பண்ணிக்கலாம். டெப்த் மேல இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா
கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த பக்கம் நான் தெரியறதுக்காக இந்த மாதிரி பண்றேன். இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆயிரும். கீழே வந்து டக்குன்னு முடியக்கூடாது. ஓகே ஓகே, இது மாதிரி லைட்டா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். 11 + 1 12 இன்ச் டோட்டலா மார்க் பண்ணிக்கலாம். ரைட், ஒரு ஸ்கேல் வச்சு லைன். செஸ்ட் ரவுண்டோட சரியான லைன். ஓகே, இப்போ நம்ம லைட்டா யோக் பார்ட் வளைவுக்காக ஒன் சைட்ல மட்டும் யோக் பார்ட் கொடுக்குறோம். இவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடையும் யோக் பட்டி வச்சு வளைவு தேவையில்லை. ஒன் சைடு மட்டும் கொடுத்துக்கலாம். முன் சைட்ல மட்டும், அதாவது குக்கி பட்டி வி பட்டி சைட்ல மட்டும் வளைவு கொடுத்துக்கலாம். ஆக 1 இன்ச் மேல் பக்கமா மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இருந்து கிராஸினுடைய அளவு மார்க் பண்ணிக்கலாம். 2.25 மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட அகலம் 2 இன்ச். இந்த சைட்ல நம்ம வளைவு வந்து மார்க் பண்ணல. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு வேணான்னு சொன்னதால நம்ம மார்க் பண்ணல. இது அவரவரோட விருப்பம். இப்போ ஒன் சைட்ல மட்டும் லைட்டா வந்து பெண்ட் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு மார்க்கிங்கும் லைட்டா ஒரு கர்வ் எடுத்துக்கலாம். ஓகே, இது கட்டாயம் இந்த சைட்ல வளைவு எடுத்து தான் ஆகணுங்கிறதுல நம்மளோட விருப்பம் தான். தேவையில்லை அப்படின்னா எடுக்க வேண்டியதில்லை. அவங்க விருப்பப்படலைன்னா எடுக்க தேவையில்லை. இந்த லைனை நேரா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இருப்பா. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடுல இருக்கனால அப்படி ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து கொக்கி பட்டிக்கும் வீ பட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடு நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவ் வந்து கட் பண்ணுப்பா. ஓகேங்கா. உனக்கு எப்படி வந்து ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல நீ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஃபோல்டிங் வந்து உன்னோட பக்கத்துலயும் ஆப்போசிட்ல வந்து ஓபன் பகுதி இருக்கிற மாதிரி வச்சிருக்க. ஓகே, உனக்கு கை வாட்டம் எப்படி வருதோ அந்த மாதிரியே மார்க் பண்ணிக்கோ. ஓகேங்கா. மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச். ஓகே, துணி அதிகமா இருக்கு, அதனால 1.5 இன்ச் அதிகமா விட்டுருக்கேன். இல்லைன்னா 1 இன்ச் விட்டா போதும். ரைட்பா, நம்மளோட விருப்பம் எவ்வளவு வேணாலும் விட்டுக்கலாம். 1/2 இன்ச், 3/4 இன்ச், 1, 1.5 எவ்வளவு வேணாலும் விட்டுக்கலாம். ஆனா அந்த அளவோட மடிச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, அதோட ஒரு லைன் நேரா போட்டுக்கலாம். ஓகேப்பா. ஸ்லீவோட ஹைட் 7.5. சரிப்பா. தையலுக்காக 1/2 இன்ச் 8 இன்ச் வச்சிருக்கேன். ரைட்பா. இன்னொரு இடத்துல 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஓகே,
போட்ட லைன்ல இருந்து 3 இன்ச் உள்புறமா மார்க் பண்ணிக்கலாம். கையினுடைய கீழ் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே. ஃபோல்டிங்ல இருந்து நம்ம சைடுல இருந்து ஆர்ம் ரவுண்ட் நம்ம கையினுடைய கீழ் உயரம் மார்க் பண்ண லைன்ல மார்க் பண்றோம். ஆர்ம் ரவுண்ட்னு பார்த்தா நம்ம 8.5 இன்ச்சா. ஒரு நிமிஷம். இதுல எவ்வளவு எடுத்தோம் பேக்ல? பேக் பார்ட்ல கம்மியா 8.5 தான் எடுத்தோம். இருந்துச்சு. ஓகே. அப்ப நம்ம எடுத்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 8.5 எடுத்தோமா? 8.5. ஓகே. 8.5 மார்க். அது மார்க் பண்ணிருக்கேன். ஓகே. தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் கீழ் பக்கம் அதுல ஒரு மார்க்கிங். ஓகே. அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட். ஃபோல்டிங்ல இருந்து ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்ல இருந்து ஸ்லீவ் ரவுண்ட் 5.5. ஓகே. அதுல இருந்து தையலுக்காக 1.5 எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஓகே. இதுல இருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். 8.5 ஆர்ம் ரவுண்ட்ல இருந்து ஸ்லீவ் ரவுண்ட் 5.5க்கு ஒரு லைன். ஓகே. தையலுக்காக ஒரு 1.5 லைன். ஓகே. அதே போல இந்த ஃபோல்டிங்ல இருந்தும் இந்த தையலுக்காக மார்க் பண்ண இடம் வரைக்கும் ஒரு லைன் கிராஸா ஒரு 10 வருது. ரைட். இப்போ இந்த லைன் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றோம். 10 இன்ச். சென்டர் பாயிண்ட் 5. ஓகே. இதுல சென்டர் 2.5. ஓகே. இதுல 2.5. இதுல சென்டர் 2.5. ஓகே. ஓகேப்பா. ரைட். இங்க வந்து 1/2 இன்ச் ஃபோல்டிங் சைடுல இருந்து வெளியில 1/2 இன்ச் வரணும். ஓகேப்பா. இதுல 1/2 இன்ச் உள்ள தள்ளி ஓகே மார்க் பண்ணிக்கணும். ரைட். அவ்வளவுதான். அப்படிதான். சூப்பர். இது வந்து நம்ம சி ஷேப்ல ஒரு டிரா பண்ணிட்டு கட் பண்ணிட்டா ஸ்லீவ் ரெடி. அவ்வளவுதான். கட் பண்ணிக்கலாம். நானே பண்ணட்டுமா? நீங்களே பண்ணிடுங்க. ஓகே. இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கொடுத்துறேன். அதே போல ஃபோல்டிங்ல ஒரு சர்க்கிள். ஒரு சர்க்கிள். ஓகே. டெப்த் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எடுத்துக்கிறியாப்பா? எடுத்துடலாமா? டபுளா வந்து ஓபன் பண்ணிக்கலாம். எப்பவுமே இப்படி போட்டு தான் நம்ம எடுக்கணும். இப்படிதான் எடுக்கலாம். நம்ம வந்து டெப்த் எடுக்கணும். இந்த மாதிரி லைட்டா. இப்போ டெப்த் எடுத்த பகுதி ராங் சைட், அதே போல ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கறதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பார்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். மீன் இருக்கிற கிளாத்ல ஸ்டிச் பண்ணும் பொழுது பட்டி வந்து அளவுகள் மார்க் பண்ணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.